குடிங்க. சொல்றது காதுல விழல? பாத்து, சூடா இருக்கு. பவி வந்து சாப்பிட கூப்பிடும் போது நீங்க வரலன்னு சொன்னீங்களாமே, ஏன் ஒழுங்கா வந்து சாப்பிட கூடாதா? அந்த வீட்ல இருக்கிற மாதிரி இங்கெல்லாம் இருக்க முடியாது. டைமுக்கு வந்து சாப்பிடணும், டைமுக்கு தூங்கணும். தான் தோன்றித்தனமாலாம் இங்க இருக்க முடியாது. குடும்பம்னா கொஞ்சம் இப்படி அப்படி இருக்கும். குடும்பத்துக்கு மூத்தவரா நீங்க தான் இனிமே எல்லாமே பொறுப்பா பாத்துக்கணும். என்ன நான் மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீங்க அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? வாயை திறந்து ஏதாவது பேசலாமே. இல்ல, நிம்மதியா இருக்கிற உங்க குடும்பத்துக்குள்ள நான் வந்து உங்க நிம்மதியை கெடுக்கிறேன்னு தோணுது. நான் பண்ண தப்புனாலதான் உங்க மேல அன்பா இருந்த திருவேங்கடம் சார் உங்களை பெருக்கும்படி ஆயிடுச்சு. இப்ப நான் உங்க வீட்டுக்குள்ள வந்ததும் அவருக்கு பிடிக்கல. என்னால இனிமேலும் உங்களுக்கு எல்லாமே பிரச்சனையில தான் முடியும். இத பாருங்க சார், முதல்ல இது உங்க குடும்பம் உங்க குடும்பம்னு சொல்றதை நிறுத்திடுங்க. இது நம்ம குடும்பம். நாங்கெல்லாம் அப்படிதான் நினைக்கிறோம். அப்பா என் மேல கோவமா இருக்கிறது உண்மைதான். அது குழந்தைங்க மேல அம்மாக்கு எப்படி கோவம் இருக்குமோ அப்படிதான். ஒரு நேரத்துல அவர் கடுமையா இருப்பாரு, அடுத்த நிமிஷம் அவர் ரொம்ப அன்பா இருப்பாரு. அவ்வளவுதான். ஒரு நாள் அப்பா என்ன நிச்சயமா புரிஞ்சுக்குவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இது பாருங்க, நம்ம 2 பேரும் ஒத்துமையா செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கு. நம்ம 2 பேரும் ஒரு குழந்தைய தத்து எடுத்திருக்கோம். அந்த குழந்தைய வளர்த்து ஆளாக்குறது நம்ம 2 பேரோட கடமை. நீங்க ஒரு நல்ல அப்பாவா இருந்து அவனுக்கு செய்ய வேண்டியது நிறைய இருக்கு. அத முதல்ல செய்யுங்க. அதனால இந்த பிரச்சனையெல்லாம் ஓரம் கட்டிட்டு நம்ம குழந்தைய பத்தி மட்டும் யோசிச்சா போதும். அது எல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு லட்சுமி. எனக்கு அப்பா ஸ்தானத்தை கொடுத்து அவனை கண்டிப்பா நான் நல்லா பார்த்துப்பேன். என்ன, நான் வீட்டுக்குள்ள வரும்போது நீங்க எதுவும் சொல்லலையா? அதான் நான் வந்தது பிடிக்கலையோன்னு ஒரு சந்தேகம். என் மேல ஏதாவது கோவமா? ஆமா, கோவம்தான். எப்படி இல்லாம இருக்க முடியும்? அபார்ட்மெண்ட்ல எல்லாரும் போன்னு சொன்னா உடனே பெட்டி எடுத்துட்டு கிளம்பிடுறதா? இந்த நினைப்பெல்லாம் இருந்திருந்தா அப்படி பண்ணிருப்பீங்களா? இது பாருங்க, இப்ப சொல்ற நல்லா கேட்டுக்கோங்க. நீங்க இங்க இருக்கிறது எனக்கு சந்தோஷம்தான். சொல்ல போனா உங்களை அபார்ட்மெண்ட்ல இருந்து கிளம்ப சொன்னாங்களே, அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். இல்லனா நீங்கெல்லாம் இங்க வருவீங்களா? இல்ல, இருந்தாலும் நான் இனிமே இந்த விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. இது பாருங்க, எனக்கு கிச்சன்ல நிறைய வேலை இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல குழந்தை முழிச்சிருவான். குழந்தை எழுந்திருச்ச உடனே உங்ககிட்ட குடுக்கறேன். நீங்க குழந்தைய பாத்துக்கணும். ஓகேவா? நான் கிளம்புறேன். பவி, சாப்பிடவா? அத்த, ரெடியா? ரெடி. நீங்களும் உட்காருங்க அத்த. அத்த, மத்தவங்க எங்க? ஹரி சார் எங்க? சாப்பிட்டாரா? இன்னும் இல்ல. அப்பாவும் இன்னும் சாப்பிடல. அவர் சாப்பிட்டுட்டு போட்டோம், அப்புறம் கூப்பிட்டுக்கிறேன். என்ன அத்த நீங்க? பிரேக்ஃபாஸ்ட்ங்கிறது சீக்கிரம் சாப்பிடணும். அதுவும் ஹரி சார் டயத்துக்கு சாப்பிடுறவரு. தாத்தா எப்ப சாப்பிடுறது, அவர் எப்ப சாப்பிட கூப்பிடுறது? கூப்பிடுங்க அத்த. வேண்டாம் பவி, அப்பா இருக்காரு, தேவையில்லாத பிரச்சனை வரும். அத்த, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஹரி சார் இந்த வீட்ல கெஸ்ட் இல்ல, நம்ம ஃபேமிலி மெம்பர்னு. எத்தனை நாள் இப்படி தாத்தா போனதோ சாப்பிட்டோம், அவருக்கு முன்னாடி சாப்பிடட்டோம்னு ஒளிஞ்சு ஒளிஞ்சு வர சொல்வீங்க? இப்ப நீங்க கூப்பிட மாட்டீங்கல்ல? ஓகே, நானே கூப்பிடுறேன். ஹரி சார், சார் நீங்க இன்னும் சாப்பிடலையா? வாங்க சாப்பிடலாம். சார் வாங்க சார். இப்ப நீங்க வர போறீங்களா இல்லையா? உட்காரு. அத்தை, அவருக்கு பரிமாறுங்க.
தாத்தா நீங்க சாப்பிடல? வாங்க தாத்தா, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிடலாம். சார், கொரியர் வந்திருக்கு சார். என்னப்பா லெட்டர் யாருக்கு வந்திருக்கு? சார், லட்சுமி ஹரிகிருஷ்ணன்ங்கிற பேருக்கு வந்திருக்கு சார். என்னது? லட்சுமி ஹரிகிருஷ்ணன். லட்சுமி ஹரிகிருஷ்ணன் ஆதார் கார்டு அப்ளை பண்ணிருக்காங்க, அது வந்திருக்கு சார். அவங்களை கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? சைன் பண்ணணும் சார். அத்தை, இது எப்போ நடந்துச்சு அத்தை? அன்னைக்கு குழந்தைய தத்தெடுக்கிறதுக்காக கேட்டாங்க, அதுக்காக அப்ளை பண்ணேன். அதுக்கப்புறம் தேவையில்லைன்னு சொன்னாங்க. நான் அப்ளை பண்ணதே மறந்துட்டேன். இப்ப நேரம் கிட்ட நேரத்துல வந்திருக்குது பவி. அப்படிலாம் இங்க யாருமே இல்ல. இல்ல சார், இந்த அட்ரஸ் தான் சார் போட்டிருக்கு. இரு, நான் போய் வாங்கிட்டு வரேன், இல்லைன்னா போயிடும். அவங்களை கூப்பிடுங்க சார், சைன் பண்ணணும். நான் தான் அந்த மாதிரி யாரும் இல்லைன்னு சொல்றேன். திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கீங்க. நான் தான் லக்ஷ்மி ஹரிகிருஷ்ணன். என்ன மேடம், இவர் யாரு? உங்க வீட்டு கெஸ்டா? மேடம், உங்க பேரை சொன்னது யாரு இல்லைன்னு சொல்றாரு. ஆமா, நான் இந்த வீட்டு கெஸ்ட் தான். இங்க இன்னொரு கெஸ்ட் இருக்கான். என் பேரன் ஊருக்கு போயிருக்கான். அவன் வரட்டும், வந்த உடனே இருக்கு. கொடுங்க தம்பி, எங்க சைன் பண்ணுங்க மேடம்? இங்க சைன் போடுங்க. ஒரு நிமிஷம் மேடம். தேங்க்யூ மேடம். தேங்க்ஸ்பா. அப்பா, கோச்சிக்காதீங்கப்பா. இது குழந்தையை தத்தெடுக்கிறதுக்காக தான் அப்ளை பண்ண ஆதார் கார்டு. சட்டப்படி தத்தெடுக்கிறதுக்கு கணவன் மனைவியா இருக்கணும்னு சொன்னாங்க, அதுக்காக தான் அப்ளை பண்ணேன்ப்பா. சும்மா நடிக்காத. இது எல்லாம் உன் திட்டம் தானே, எனக்கு நல்லா தெரியும். உனக்கு உள்ளுக்குள்ள அந்த எண்ணம் இல்லாமலா அவனுக்காக கோர்ட்டு கேஸ் அலைஞ்சுக்கிட்டு இருந்த? அது பத்தாதுன்னு இப்ப வீட்டுக்குள்ள கூட்டு வந்து மானத்தை வாங்குறான். இது இல்லாம ஆதார் கார்டு வேற. இந்த நேரம்னு பார்த்து சந்தோஷ் வேற இன்டர்வியூக்கு போயிட்டான். அவன் வந்ததும் இருக்கு. இவனுக்கு வயசானவன் என்ன பண்ண போறான்னு நினைச்சீங்கல்ல? என் பேரன் வரட்டும். அப்பா 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 ப்ளீஸ் பா, கோச்சிக்காதீங்க ப்ளீஸ் பா. இது பாருங்க, நீங்க மருந்து சாப்பிட்டுருக்கீங்க, டிஃபன் இன்னும் சாப்பிடல. வாங்கப்பா சாப்பிடுங்க. அது ஒண்ணுதான் குறைச்சல். அப்பா அத்தை விடுங்க அத்தை. அவர் என்ன பச்சை குழந்தையா மல்லு கட்டி தூக்கி வச்சு ஊட்டுறதுக்கு? கொஞ்ச நேரத்துல பசிக்கும், அப்புறம் தானா வந்து சாப்பிடுவாரு. நீங்க வாங்க சார். எப்படிக்கா இருக்க? கொடைக்கானல் டூர் வந்திருக்கேன் பாரு. அப்படியே ஜாலியா கூலா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு ஃபுல் இருக்க முடியலடா இந்த இடத்துல. ஒவ்வொரு நிமிஷம் ஐ அம் சஃபரிங் லைக் ஹெல். கொஞ்சம் கூட சுத்தம் இல்ல. there is no hygienic at all. கொசு கடிக்குது, சாப்பாட வாயில வைக்க முடியல. சுனோ, இங்க ஏசி கூட இல்ல, வேர்த்து கொட்டுதுடா. போன் கூட இல்லடா. கொஞ்சம் பொறுத்துக்கோ, சீக்கிரம் உன்னை வெளியே எடுத்துறேன். சீக்கிரமா வா. அப்ப இது வரைக்கும் நீ எதுவுமே பண்ணலையா? இவ்வளவு நாளா என்னடா பண்றத? ஒரு நல்ல லாயரை வச்சு பெயில் மூவ் பண்ண வேண்டியதானே? உன்னால முடியலன்னா சொல்லு, நான் வேற லாயரை ஏற்பாடு பண்ணிக்கிறேன். கோவப்படாதக்கா, நாம செஞ்சது நமக்கே ரிட்டர்ன் ஆகுது. பார் கவுன்சில்ல இருந்து ஒரு வக்கீல் கூட உன் கேஸை எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. மனசாட்சியே இல்லாம ஒருத்தர் மேல பொய் புகார் கொடுத்திருக்க, அவளுக்காக நாங்க ஏன் அப்பியர் ஆகணும்னு சொல்றாங்க. நான் வேற செஷன் கோர்ட்ல போட்டு உனக்கு எப்படியாவது ஜாமீனுக்கு ஏற்பாடு பண்றேன். நீ ஒன்னும் கவலைப்படாதக்கா. இது எல்லாத்துக்கும் அந்த லக்ஷ்மி தான் காரணம் இல்ல? அவளை சும்மாவே விடக்கூடாதுடா. நான் அனுபவிக்கிறது எல்லாமே அவ்வளவு அனுபவிக்கணும். பிரதிபா, இந்த ஹரி கேஸ்ல அப்பீல் போகலாமான்னு பாக்க சொல்லு. ஹை கோர்ட்ல வச்சு அவங்க எவிடன்சஸ் எல்லாத்தையுமே உடைச்சிடலாம். எல்லாத்துக்குமே முயற்சி பண்ணிட்டு தாங்க இருக்கேன். அப்புறம் தம்பி, ஒரு முக்கியமான விஷயம். துபாயில இருக்கிற உங்க மாமாவுக்கு எக்காரணத்தை கொண்டும் இங்க நடக்கிற சிச்சுவேஷன் தெரிஞ்சிடக்கூடாது. இது வரைக்கும் தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன்.
மாமா எனக்கு எதுவும் ஃபோன் பண்ணி கேட்கல. உளவாய மூணாலும் ஊர்வாய மூட முடியாதுன்னு சொல்லுவாங்க. சோசியல் மீடியாவுல உங்களை பத்தி நிறைய மீம்ஸ் வந்துகிட்டே இருக்கு. ஒருவேளை அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாருன்னா? God. Oh my God. All bloody because of that Lakshmi. பிரதீபா கத்தாத, கொஞ்சம் அமைதியாவே இரு. வார்டன் வந்து சத்தம் போட போறாங்க. எனக்கு மட்டும் ஆத்திரம் இல்லையா? கோவத்தை அடக்கி வச்சிருக்கேன். கொஞ்சம் பொறுமையா இருந்து எப்படி அவங்கள சாய்க்கலான்னு தான் இப்ப யோசிக்கணும். ஆமாக்கா, ஆத்திரப்பட்டு ஒரு பிரயோஜனமும் இல்ல. கரெக்ட் தான். டேய் தம்பி, அந்த ஆதிரா ட்ரீட்மெண்ட் எடுத்தா இல்ல, அப்போ அந்த ஃபர்டிலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கும் அந்த லக்ஷ்மிக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு. அடிக்கடி லக்ஷ்மி அங்க போயிட்டு வருவான். சோ நீ என்ன பண்ற, அங்க இருக்கிற ஏஜென்சி யாரையாச்சும் வச்சு அந்த விஷயத்தை கண்டுபிடி. நான் வெளியில வந்து அத பத்தி பேசுறேன். இதுல ஏதோ ஒரு சீக்ரெட் இருக்குடா, அதை நம்ம வெளியில கொண்டு வரணும். சரிக்கா, கண்டிப்பா. அப்புறம் இதே யோசிச்சுட்டு இருக்காம நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிரு. ஆமா, எங்க எப்ப பார்த்தாலும் அந்த லக்ஷ்மி எப்படி பழி வாங்கணும்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கா. சரியா சாப்பிடுறது கூட இல்ல. சோனியா, இந்த கேஸ் ஜஸ்ட் an assignment for you, அவ்வளவுதான். பட் எனக்கும் லக்ஷ்மிக்கும் இருக்கிறது I don't know, it's like a cold war. அவளையும் அவன் ஃபேமிலியையும் ஜென்மத்துக்கும் வாழவே விடக்கூடாது. That is my aim. அப்படி என்ன உங்க ரெண்டு பேருக்குள்ள அவ்வளவு விரோதம் பிரதீபா? ஏதோ சொல்லுவாங்களே, ஒரு சிலரை பார்த்தாலே பிடிக்காதுங்க. அந்த மாதிரி இவளை பார்த்தாலே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. அதுக்கு எனக்கு காரணம் தெரியல, அது எனக்கு தேவையும் இல்லை. அவன் நல்லா வாழக்கூடாது, அதுக்கு நான் என்ன வேணாலும் செய்யணும்னு தோணுது. அக்கா, நீ இங்க இருந்துகிட்டு அவளை வாழக்கூடாது வாழக்கூடாதுன்னு வெட்டியா பேசிக்கிட்டு இருக்க. ஆனா அங்க என்ன நடக்குதுன்னு தெரியுமா? ஹரியும் லக்ஷ்மியும் ஒரே அபார்ட்மெண்ட்ல ஒரே வீட்ல ஒன்னா சந்தோஷமா இருக்காங்க. என்னடா சொல்ற? பிள்ளையார பிடிக்க குரங்காகும்னு சொல்லுவாங்கல்ல, இங்க குரங்கெல்லாம் சேர்ந்து பிள்ளையார பிடிச்சு வச்சிருக்குதுங்க. அபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க எல்லாரும் சேர்ந்து ஹரிய வீட்டை காலி பண்ண சொல்லிருக்காங்க. இதான் நேரம்னு அந்த பவியும் லக்ஷ்மியும் இப்ப அவங்க வீட்டுக்கே கூட்டு போய் தங்க வச்சிருக்காங்க. What the hell? இல்லையே, சந்தோஷ் அவங்க தாத்தா இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்களே. சந்தோஷ் ஊர்ல இல்ல, திருவேங்கடம் வேற வழி இல்லாம இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். பாத்தியா, நான் ஜெயிலுக்கு போக காரணமா இருந்தவங்க எல்லாரும் ஒன்னா ஒரே குடும்பமா சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்களா? விட மாட்டேன். அந்த லக்ஷ்மியும் ஃபேமிலியும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு நான் விடவே மாட்டேன். எனிவே, நான் வந்ததுக்கு அப்புறம் இருக்கு அவளுக்கு. தம்பி, சீக்கிரமா என்ன வெளியில எடு. I have job to do. குழந்தையோட பழைய ரிப்போர்ட்ஸ் கொஞ்சம் கொடுங்க. இருக்கு. குழந்தைக்கு பிளேட்லெட்ஸ் டெஃபிஷியன்சி இருக்கு. இத பத்தி ஏற்கனவே நீங்க கன்சல்ட் பண்ண டாக்டர் இன்ஃபார்ம் பண்ணலீங்களா? அப்படின்னா ஏதாவது பெரிய வியாதியா டாக்டர்? நோ நோ நோ, அப்படியெல்லாம் பயப்படும்படி ஒண்ணுமே இல்ல. இது ரத்தத்துல இருக்கிற அணுக்களோட குறைபாடு தான். என்ன, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பாத்துக்கணும். இப்ப ஃபீவருக்கு மருந்து கொடுத்துருக்கேன், நல்லா தூங்குவான். இந்த டானிக்க மட்டும் 6 மணி நேரத்துக்கு 2 மூடி கொடுங்க. ஈவினிங்குள்ள சரியாயிடும். ஒன்னும் பயப்பட வேண்டாம். கிரிட்டிக்கலா ஃபீல் பண்ணீங்கன்னா ஃபோன் பண்ணுங்க, உடனே வரேன். சரி, அப்ப நான் புறப்படுறேன். சரிங்க டாக்டர். ஆமா, இந்த குழந்தையோட பேரண்ட்ஸ் யாரு? நான் தான். அப்படி இல்ல, குழந்தையை நாங்க தத்தெடுத்திருக்கோம். அப்படியா? அவன் சின்ன வயசுலயே குழந்தை பிறந்த உடனே அம்மா இறந்துட்டாங்க. ஓஹோ, அப்ப அப்பா எங்க? நான் தான் டாக்டர். நாங்க 2 பேரும் சேர்ந்துதான் குழந்தையை தத்தெடுத்து வளர்க்கிறோம். ஓ, அப்படியா? ஆமா டாக்டர். அதுக்கு இல்ல,
குழந்தையோட ஓன் பேரண்ட்ஸ் இருந்தா அவங்கள யாருக்காவது இந்த பிளட் குரூப் இருந்தா அவங்களுக்கும் இதே டெஃபிஷியன்சி இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டேன். ஒருவேளை அவங்களுக்கும் இப்படி இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தா அந்த ப்ரொசீஜரையே இவனுக்கும் ஃபாலோ பண்ணலாம்ல. சேம் பிளட் குரூப்புங்கிறதால இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சியா இருந்தா பிளட் கிடைக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். டாக்டர், வேற ஏதாவது பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா இது சரியாக வாய்ப்பு இருக்கா? சார், அவனுக்கு பிசிக்கலா எந்த ப்ராப்ளமும் இல்ல. 10ல் ஒரு குழந்தைக்கு இந்த மாதிரி பிளேட்லெட்ஸ் குறைவா தான் இருக்கும். இது வியாதி எல்லாம் இல்ல. அடிபட்டா பிளட் கிளாட் ஆக கொஞ்சம் டைம் ஆகும். சோ அடிபடாம பாத்துக்கோங்க. அவ்வளவுதான். நீங்க பயப்படுற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. ஓகே, நான் வரேன். தேங்க்யூ டாக்டர். இதெல்லாம் தேவையா? இந்த குழந்தை என்னைக்கு இந்த வீட்டுக்கு வந்துச்சோ அப்பவே இது பிரச்சனை ஆயிடுச்சு. இப்ப அவனுக்கும் உடம்புல ஏதோ வியாதியாமே. ஐயோ தாத்தா, பச்சை குழந்தை தாத்தா, அது ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியா? இந்த குடும்பத்தோட வாரிசை நீ சுமந்துகிட்டு இருக்க. நாளைக்கு அவனுக்கு எதிராக வளர்ந்து நிக்க ஒருத்தர உன் அத்தை வளர்த்துக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் உனக்கு புரியுதா இல்லையா? தாத்தா, எதுக்கு இப்ப இப்பெல்லாம் கம்பேர் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க? நாயும் நரியும் தொட்டில எல்லாம் ஒன்னாதான் தெரியும். அது வளர வளரதான் அதோட உண்மையான குணம் தெரியும். அப்படித்தான் அவன் பிறப்புலயே அவ்வளவு பிரச்சனை வச்சிருக்கான். இவன் வளர்ந்து வந்து இந்த குடும்பத்துக்கு எவ்வளவு பிரச்சனை பண்ண போறான்னு தெரியும். என் அனுபவத்துல சொல்றேன், இந்த புள்ள இவன் வழியா வந்த அந்த சமயக்காரன் இவங்களாலதான் இந்த குடும்பமே அசிங்கப்பட போகுது. ஐயோ தாத்தா, சார், தாத்தா எப்பவுமே இப்படிதான். ஏதாவது கற்பனையா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவாரு. எதையும் நீங்க மனசுல வச்சுக்காதீங்க சார். குடிடா, கொஞ்சம் குடிடா. ஓ சரி. ஏய், அங்க பாரு, அங்க பாரு, அங்க பாரு, காக்கா பாரு. என்ன லட்சுமி, பால் குடிக்க அடம் பிடிக்கிறானா? ஆமா, முக்கா பாட்டில் அவன் குடிக்கல. அதான் இங்க கூட்டிட்டு வந்து வேடிக்கை காட்டிட்டு இருக்கேன். அப்பவும் குடிக்க மாட்டேங்கிறான். இல்லடா, குடிடா, குடி குடி. பாத்தியா, அப்படி பண்ண கூடாதுடா. குடி தங்கம். எவ்வளோ நாள் இந்த விஷயத்த மறைக்கிறதுனே தெரியல. இவனுக்கு வேற இந்த ரத்த பிரச்சனையில அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. அதுக்கப்புறம் இவனோட அப்பா யாருங்கிற அந்த பேச்சு கூட வருது. சில நேரம் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீங்க தேவையில்லாம பயப்படுறீங்க. குழந்தைக்கு இருக்கிற இந்த பிரச்சனை சரி பண்ணக்கூடியதுதான் டாக்டர் ஏற்கனவே சொல்லிருக்காங்கல்ல. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல குழந்தையோட அப்பா அம்மா பத்தி கேட்கறது ரொம்ப சகஜம் தானே. இந்த டிசீஸ் ஒருவேளை ஹெரிடிட்டரியா கூட இருக்கலாம்ல. அப்படி வந்திருந்தா இவன் பேரண்ட்ஸ் என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்கன்னு தெரிஞ்சுக்கதான் அதை பத்தி கேட்கறாங்க. இதெல்லாம் போட்டு தேவையில்லாம குழப்பிக்காதீங்க. அதுக்கு இல்ல சார், இவனோட அப்பா யாருன்னு தெரிஞ்சும் அதை சொல்ல முடியாத நிலையில இருக்குமே. அதுவும் இல்லாம இவனுக்கு அப்படி இப்படின்னு உடம்பு சரியில்லாம போகும்போது கூட நம்மளால சொல்ல முடியலையே. அதுதான் கஷ்டமா இருக்கு. என்கிட்ட வா. என்னடா அப்படி பாக்குற? நான் உன் அப்பாடா. லக்ஷ்மி, இவனுக்கு அப்பானா அம்மா நீங்க. அதை மட்டும் எப்பவுமே மறந்துடாதீங்க. நம்ம பயாலஜிக்கல் ஃபாதர் மதரா இல்லாம இருக்கலாம், ஆனா அபிஷியலா நாம தான் இவனுக்கு எல்லாமே. அதை மறந்துடாதீங்க. இவனோட அம்மா பத்தி இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும், ஆனா அப்பா பத்தி நம்ம 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும். அது நமக்குள்ளேயே இருக்கணும். அப்படி இல்ல சார். இல்ல லக்ஷ்மி, இந்த விஷயத்துல நான் சொல்றத நீங்க கேளுங்க. நாம தான் அப்பா அம்மா, சரியா? நீங்க தேவையில்லாத போட்டு மனசை குழப்பிக்காதீங்க. முதல்ல நம்ம பையனை கடத்த பாக்குறாங்க பாருங்க, அவங்க யாரு என்னன்னு கண்டுபிடிக்கணும்.
அது வரைக்கும் இவனை வெளியே தூக்கிட்டு போறது நல்லதில்ல. வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கங்க. சமத்தா இருக்கணும் என்ன? நாம கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. ஏய், அம்மாட்ட போறியா? சமத்தா இருக்கணும். ஓகே.